வணக்கம் மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருக்குப்பம் 13 அதாவது TKM 13 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தோட முழுமையான தகவல் தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீடைலா பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் 2015ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு நெல் ரகமா பார்க்கப்படுதுங்க. இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் திரூர் மற்றும் திருக்குப்பம் என்னும் கிராமத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி நிலையம் பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. சோ அதுலதான் இந்த நெல் ரகத்தை வெளியிட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா மகசூல் வயசிலும் ரொம்பவே அருமையான ஒரு ரகம். அது மட்டும் இல்லாம காற்று மற்றும் மழைக்கு சாயாத ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சிறப்பு அம்சம் பொருந்திய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா TKM 13 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம். இந்த நெல் ரகத்தோட முழுமையான தகவலை பாத்திரலாம் வாங்க. ஒரு ஏக்கர் இந்த நெல்லை நடவு செய்ய எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கை நடவு அதாவது நீங்க நாத்து விட்டு நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா 30 கிலோ விதைநெல் தேவைப்படும். இதுவே நீங்க இயந்திர நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா 20 கிலோல இருந்து 25 கிலோ விதைநெல் தேவைப்படும். நேரடி நெல் விதிப்பு செய்யற விவசாயிகளா இருந்தா கைகள் மூலமா விதைச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 கிலோ இருந்தாவே போதுமானது. இதுவே நீங்க ட்ரம் சீடர் முறையில நீங்க விதைச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 கிலோ இருந்தாவே ஒரு ஏக்கர் பாத்தீங்கன்னா நீங்க விதைச்சிடலாம். சோ இந்த அளவு விதைநெல்லை நீங்க வாங்கி பயன்படுத்துங்க. சோ இதுக்கு கம்மியா வாங்கி பயன்படுத்தாதீங்க. இதுக்கு மேல வேணாலும் போட்டு நீங்க நடவு செய்யுங்க. அது மட்டும் இல்லாம விதைநெற்களை கரெக்டான முறையில வாங்கி விடுங்க. சோ விதைநெல் பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்கள் ஆன விதைநெல்ல வாங்கி விடாதீங்க. சோ பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை எந்தெந்த பட்டங்களை நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பா, பின் சம்பா, குருவை, சொர்ணவாரிக்கு இந்த நெல் ரகத்தை நீங்க சாகுபடி செய்யலாம். நல்ல மகசூல் எடுக்கலாம். இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு மத்திய கால நெல் ரகங்க. நடவு செஞ்ச 120 நாள்ல இருந்து ஒரு 125 நாட்களா இருக்கு. அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா 40 மூட்டையும் அதிகபட்சமா உங்களுக்கு 45 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாங்க. அதுவே நீங்க ஒரு ஹெக்டருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5200 கிலோ இருந்து 5600 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்ல அறுவை திறனுடைய ஒரு நெல் ரகமா இந்த TKM 13 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சொர்ணவாரி பட்டத்திற்கு இந்த நெல் ரகத்தை நீங்க தாராளமா நடவு செய்யலாம். அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தோட அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. ஒரு நெல்கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 260 இருந்து 280 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க. கதிரோட நீளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் இருந்து 15 சென்டிமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு நீளம் இருக்குங்க. இந்த நெல் ரகத்தோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா பூச்சி தாக்கம் பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி, இலை சுருட்டு, புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலையுற அழுகல், இலையுற கருக்களுக்கும் வைரஸ் நோய்களுக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகமா இந்த TKM 13 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் பார்க்கப்படுதுங்க. சோ இந்த நெல் ரகத்தோட மகசூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகமாவும் இந்த நெல் ரகம் இருக்கிறதால நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை லைக் பண்ணி பயிர் செஞ்சுட்டு வராங்க. சோ விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1550 ரூபாயில இருந்து அதிகபட்ச விலையா உங்களுக்கு 1850 ரூபாய் வரைக்குமே கிடைக்கும். இது நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் எடுக்கிறத விட அதிகமாவே விற்கக்கூடிய ஒரு ரகமா பார்க்கப்படுதுங்க. இந்த நெல் ரகத்தின் நடவு முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு 24 நாள்ல இருந்து 27 நாட்கள நடவு செய்யணும். இதுவே நீங்க இயந்திர நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா நாத்து விட்டு 22 நாள்ல இருந்து ஒரு 25 நாட்களுக்குள்ளே நடவு செய்யணும். இதுவே நீங்க நேரடி நெல் விதைப்பு செய்யற விவசாயிகளா இருந்தா விதை நெல்ல பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் நீங்க நிலத்துல விதைக்கிறதுக்கு முன்னே ஊற வைக்கணும். சோ அப்படி ஊற வச்சு விதைச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லாவே முளைச்சு வந்துடும். சோ அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சோ உங்களுக்கு கரெக்டான பராமரிப்பு இருந்துச்சு அப்படின்னு நல்லா வளரும். சோ அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தோட இனக்கலப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா WGL 3200 மற்றும் ஸ்வர்ணான்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு நெல் ரகத்தையும் இணைச்சுதாங்க இந்த நெல் ரகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு ஹைபிரிட் நெல் ரகத்தை கிராஸ் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு நெல் ரகமா பார்க்கப்படுதுங்க. இதனோட அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர சன்னமாகவும் இது மெல்லிய வெள்ளை நிற அரிசியாகவும் பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம சமையலுக்கு மிகவும் சுவையா இருக்கக்கூடிய அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சன்னமா இருக்கும். சமையலுக்கு ரொம்பவே சுவையா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர்த்தக ரீதியாகவும் இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டு உபயோகத்துக்கும் இந்த நெல் ரகத்தை நீங்க நடவு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டு உபயோகத்துக்கும் நீங்க அவிச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. இந்த நெல் ரகத்தோட நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைந்த உற்பத்தி செலவு மற்றும் அதிக லாபம் தரக்கூடிய நெல் ரகம்.
பிபிடி 5204 ரகத்திற்கு இணையான அரிசி தரம் கொண்ட ஒரு ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. மானாவாரி நேரடி நெல் விதைப்புக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஏற்றது. வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தில் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம பரிந்துரைக்கப்பட்ட உரங்களையும் விதை நெற்களையும் அளவுகளையும் ஃபாலோ பண்ணி நீங்க சாகுபடி செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு குறிப்பிட்டதை விட அதிகப்படியான மகசூல் எடுக்கலாம். சோ இந்த நெல் ரகத்திற்கான உரம் மேலாண்மை வீடியோ தேவை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உரம்னு போடுங்க. சோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் நெல் ரகங்களை பத்தி டீட்டெயில் தேவைனாலும் மறக்காம அந்த நெல் ரகத்தோட ரகத்தின் பெயரைய குறிப்பிட்டு எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதற்கான வீடியோவை நான் போடுறேன். சோ நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சோசியல் மீடியா பேஜான டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் குழுவில் நீங்க இணையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம இணைஞ்சிருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலரா மதியம் 12 மணிக்கு பாத்தீங்கன்னா வீடியோ அப்லோட் ஆயிடும். சோ இது வரைக்குமே நிறைய வீடியோ போட்டிருக்கோம், மறக்காம அந்த வீடியோவும் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம விவசாயத்துல எந்த விதமான சந்தேகமா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு அப்படி பெருசா டவுட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சி அதுலயும் நீங்க டவுட் கேட்கலாம், அதுலயும் ரிப்ளை பண்ணுவேன். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம். உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.